வியூவர்ஸ், விலங்குகள் செஞ்ச ரொம்பவும் சுவாரஸ்யமான 6 விஷயங்களை பத்தியும் விலங்குகளுக்காகவே வாழ்ற ஒரு சூப்பரான குடும்பத்தை பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த குடும்பத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஜம்பிங் டீர்ஸ். பொதுவாவே மான்கள் ரொம்பவும் வேகமா ஓடும், பயங்கரமா ஜம்ப் பண்ணும். ரோடுகளை கிராஸ் பண்ணும்போது கார்கள் வந்துடுச்சுன்னா காருக்கு மேலேயே ஜம்ப் பண்ணி போகும். அந்த அளவுக்கு மான்கள் ரொம்பவும் உயரமா ஜம்ப் பண்ணும். ஒரு முறை சவுத் ஆப்பிரிக்கால உள்ள க்ரூகர் நேஷனல் பார்க்ல டூரிஸ்டுகள் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு நிறைய மான்கள் பயங்கரமா ஜம்ப் பண்ணி ஓடி இருக்கு. இந்த மான்களுக்கு பின்னாடியே 2 சிறுத்தைகள் இந்த மான்களை துரத்திக்கிட்டே வந்திருக்கு. இதுல ஒரு மான் இந்த சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி இந்த கார் கண்ணாடி வழியா காருக்குள்ளேயே குதிச்சு இந்த சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கு. அடுத்தது பெட் லயன். பாகிஸ்தான் கராச்சில இருக்கிற அசான் ஹுசைன்ங்கிற இவரு இந்த பெரிய சிங்கத்தையே வீட்ல வச்சு செல்ல பிராணியா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் சாங்சுரியில இந்த சிங்கம் பிறந்த 2 வாரத்திலேயே இதோட தாய் சிங்கம் இதுக்கு பால் கொடுக்காம விட்டுட்டு போயிருச்சாம். அந்த டைம்ல சின்ன குட்டியா பசியோட கத்திக்கிட்டு இருந்த இந்த சிங்கத்தை இவர் வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் 8 வருஷமா இந்த சிங்கமும் இவரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களாம். தினமும் இந்த சிங்கம் 5 கிலோ மட்டன் கறி சாப்பிடுமாம். நாய வாக்கிங் கூட்டிட்டு போற மாதிரி தினமும் இவர் சிங்கத்தை வாக்கிங் கூட்டிட்டு போறாரு. இந்த சிங்கம் யாரையுமே எதுவுமே பண்ணாதாம். எல்லாரு கூடயும் அமைதியா போட்டோ எடுத்துக்குமாம். சிங்கத்துக்கே ஸ்பைக் எல்லாம் விடுறாருன்னா இவர் எந்த அளவுக்கு இந்த சிங்கத்தை பாசத்தோட வளர்க்கறாருன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது அமெரிக்கன் ராபின் பேர்ட். இந்த பறவைகள் நார்த் அமெரிக்கால தான் அதிகமா வாழுதாம். இந்த பறவைகளோட முட்டை ப்ளூ கலர்ல பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பறவைகள் எப்பவுமே இதுங்களோட கூட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கும். முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியே வந்த உடனே முட்டை ஓட்ட கூட எடுத்துட்டு போய் வெளியே போட்டுருமாம். இதோட குஞ்சுகள் போற பாத்ரூம கூட இந்த பறவையை எடுத்துட்டு போய் வெளியே போட்டுருமாம். இந்த பறவையோட அறிவை டெஸ்ட் பண்றதுக்காக நேஷனல் ஜியோகிராபிக் டீம் இந்த பறவையோட முட்டைகளுக்கு பக்கத்துல ஒரு காடை முட்டைய வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த பறவை இந்த முட்டைய பார்த்த உடனே இது நம்மளோட முட்டை இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு சொண்டால கொத்தி முட்டையை எடுத்து கூட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுருச்சாம். ரொம்பவும் புத்திசாலியான பறவையா இருக்குல்ல. அடுத்தது டாக் அண்ட் ஜீப்ரா. ஜிம்பாப்வேல உள்ள வைல்ட் சாங்சுரியில சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜீப்ரா தாய் ஜீப்ராவை இழந்துட்டு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருந்திருக்கு. இதோட தாய் ஜீப்ராவை சிங்கம் வேட்டையாடி கொன்றுச்சாம். தாய் இல்லாம சாப்பிடாம மோசமான நிலைமையில சுத்திக்கிட்டு இருந்த இந்த ஜீப்ராவை பார்த்த ஜோ கொனோலிங்கிற இவரு இந்த ஜீப்ராவை காப்பாத்தி விலங்குகள் காப்பகத்துக்கு கொண்டு வந்து வளர்த்திருக்காரு. ஆனாலும் தாயை இழந்த இந்த ஜீப்ரா ஒழுங்கா சாப்பிடாம சோகமாவே இருந்திருக்கு. இது சோகமா இருந்ததை பார்த்த இண்டிகோ பிண்டிங்கிற இந்த 2 நாய்களும் இந்த ஜீப்ரா கூட ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சிருக்குங்க. இதுங்களை பார்க்க பிளாக் கலர்ல ஜீப்ரா கலர்லயே இருக்கிறதுனாலயோ என்னவோ இந்த ஜீப்ராவும் இந்த நாய்களோட ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் 6 வருஷமா இந்த நாய்களும் இந்த ஜீப்ராவும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களாம். இதே மாதிரி வியட்நாம்ல இந்த குட்டி குரங்கும் இந்த சின்ன வாத்தும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருக்குதுங்களாம். இந்த குரங்கு எங்க போனாலும் இந்த வாத்தும் இது பின்னாடியே போகுமாம். இந்த குட்டி குரங்கும் இந்த வாத்தை தூக்கி இது கிட்ட வச்சுக்கிட்டு அடிக்கடி ரொம்பவும் பாசத்தோட கட்டி பிடிச்சுக்குமாம். காலையில எழுந்ததுல இருந்து சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் இதுங்க ரெண்டும் எப்பவுமே ஒன்னாவே தான் இருக்குதுங்களாம். இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்க்க செம்ம கியூட்டா இருக்குல்ல. அடுத்தது இன்டெலிஜென்ட் மங்கி. குரங்குகள்லயே சிம்பன்சி வகை குரங்குகளை தான் ரொம்பவும் அறிவுள்ள குரங்குன்னு சொல்வாங்க. அதை நிரூபிக்கிற விதமா நெதர்லாந்துல உள்ள பர்கர் ஜூல ட்ரோன் கேமராவை வச்சு சிம்பன்சி குரங்குகளை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு புத்திசாலியான குரங்கு ஒரு மரக்கிளையை எடுத்துக்கிட்டு மரத்து மேல ஏறி கரெக்டா அந்த ட்ரோன் கேமராவை அடிச்சு கீழே விழ வச்சிருக்கு. அதுக்கப்புறம் உடனே அந்த மரத்துல இருந்து இறங்கி வந்து இது என்னதுன்னு எடுத்து வர செக் பண்ணி பார்த்திருக்கு. பயங்கர புத்திசாலியான குரங்கா இருக்குல்ல. அதே மாதிரி கலிபோர்னியால உள்ள பெப்பர்டென் யூனிவர்சிட்டியோட பட்டமளிப்பு விழா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பிலிகான் நாரைகள் பறந்து வந்து பார்வையாளர்கள் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல இறங்கி அங்க இருந்தவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அதுல ஒரு பறவை மட்டும் பட்டமளிக்கிற இடத்துக்கே வந்து அங்க இருந்த எல்லா செக்யூரிட்டிகளையும் கொத்த போயிருக்கு. இவங்க எல்லாரும் இந்த பறவைய போன்னு விரட்டி விட்டும் இந்த பறவை இந்த இடத்தை விட்டு போகவே இல்லையா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம இந்த பறவைய வச்சுக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ரியல் சூப்பர் ஹீரோ டாக்டர் பிரகாஷ்ங்கிற இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்களும் இவரை ரியல் சூப்பர் ஹீரோன்னு தான் சொல்வீங்க. இவர் மகாராஷ்டிரால உள்ள ஹிமால்காஸ்ங்கிற கிராமத்துல வாழ்றாரு. இவர் வீடே ஒரு மினி ஜூ மாதிரி வெறும் விலங்குகளா தான் இருக்கு. இவருடைய அப்பா முரளிதர் தேவதாஸ் ஒரு சோஷியல் வர்க்கரா. இவர் அப்பா மக்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களையும் உதவிகளையும் பார்த்தே வளர்ந்த இவரு டாக்டர் படிச்சு முடிச்சிட்டு 1973ல முதல் முறையா இந்த கிராமத்துக்கு
கிராமத்துக்கு வந்திருக்காரு. இவர் இந்த கிராமத்துக்கு வரும்போது இங்க உள்ள மக்கள் எல்லாரும் குரங்கு, சிறுத்தையில இருந்து எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த மக்களை திருத்தணுங்கிறதுக்காகவும் இங்க உள்ள விலங்குகளை காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் இவரும் இவரோட வைஃபும் இந்த கிராமத்திலேயே செட்டில் ஆயிட்டாங்களாம். முதல்ல இவரு இங்க உள்ள மக்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்காரு. இப்பவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல வெறும் 10 ரூபாய் தான் ஃபீஸாம். அதுக்கப்புறம் இங்க உள்ள விலங்குகள் எல்லாம் காப்பாத்தணும்னு ஒரு விலங்குகள் காப்பகத்தை ஆரம்பிச்சு பாதிக்கப்பட்ட எல்லா விலங்குகளையும் இவர் வீட்ல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இங்க உள்ள எல்லா ஆபத்தான விலங்குகளும் இவர்கிட்ட ரொம்பவும் பாசமா பழகுது. இப்ப இவங்க வீட்டுல இவர் பசங்க, இவர் மருமகள்னு 4 டாக்டர்ஸ்கள் இருக்காங்களாம். அனாதை குழந்தைகளை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஒரு குழந்தைகள் காப்பகத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காராம். இவங்க அப்பா இவர் பசங்களுக்கு அடுத்ததா இப்ப இவருடைய பேர குழந்தைகளும் கூட இந்த விலங்குகளை பாத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். உண்மையிலேயே இவங்க ஃபேமிலி சூப்பரான ஃபேமிலியா இருக்குல்ல. ஓகே வீவர்ஸ், இதுல எந்த விலங்கு செஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.